The biggest red flag doesn't look like a red flag. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற biggest red flag என்ன தெரியுமா? நம்ம அதை லவ்னு நம்புறது. அவன் ரொம்ப பொசசிவ். என் போனை வாங்கி செக் பண்ணுவான், எங்க போறேன்னு கேட்டுட்டே இருப்பான், யார் கூட போற யார் கூட பேசுறேன்னு தெரிஞ்சுக்க நினைச்சிட்டே இருப்பான். இது எல்லாம் சொல்லும் போது என் மேல ரொம்ப லவ்னு நம்ம பெருமையா சொல்லுவோம். ஆனா ஒரு கேள்வி, லவ்வுக்கு ட்ரஸ்ட் இல்லாம சர்வை பண்ண முடியுமா? ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல ப்ரூஃப் தேவை இல்ல. ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல போன் செக்கிங் ஆரம்பிக்கும், லொகேஷன் ஷேரிங் ஆரம்பிக்கும், ஸ்கிரீன்ஷாட் கேட்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு ஹேபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசாத, அந்த ட்ரெஸ் போடாத, அங்க போகாத, இங்க போகாத, இத பண்ணாத. இதெல்லாம் ஒரே நாளா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதுதான் டேஞ்சரஸும் கூட. ஏன்னா நீ சேஞ்ச் ஆகிறது கூட உனக்கே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு நீயே உன்னை பார்த்து நான் முன்னாடி இப்படி இல்லையேன்னு தோணும். அதுதான் ப்ராப்ளம். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல உன்னோட பர்சனாலிட்டி இன்னும் க்ரோ ஆகும். ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல உன்னோட பர்சனாலிட்டியை நீ லூஸ் பண்ண ஆரம்பிப்ப. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லவ் உங்களை சிறையில வைக்காது. லவ் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும். லவ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. லவ் உங்களை நீங்களாவே இருக்க விடும். அதனால கண்ட்ரோல கேர்னும் பொசசிவ்னஸ் லவ்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில ரெட் பிளாக்ஸ் ஆரம்பத்துல சிவப்பா தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பாய்ஸையோ கேர்ள்ஸையோ டார்கெட் பண்ண கிடையாது. கண்ட்ரோல் பண்ற யாரா இருந்தாலும் அது ரெட் பிளாக் தான். ரெஸ்பெக்ட் கொடுக்குற யாரா இருந்தாலும் அது கிரீன் பிளாக். ஜெண்டரை பார்த்து ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி ஆகாது, பிஹேவியரை பார்த்து தான் ஆகும்.